திரும்பி வாருங்க நண்பர்களே. இன்னைக்கு 2வது நாள் இன்னும் பெங்களூரு. காலையிலே டீயை போட்டு அப்படியே எக்ஸசைஸ் பண்றோன்ட்டு சில பல அலப்பறைகளை பண்ணிட்டு இருந்தோம். அந்த அலப்பறைகளை நீங்களே பாருங்க, கொஞ்சம் காமெடியா தான் இருக்கும். இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நாள், ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை நம்ம எங்கே போகணும், சர்ச்சுக்கு போகணும். அந்த ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு தயாராகிட்டேன். அந்த இடத்துல கடவுள்கிட்ட கொஞ்ச நேரம் ப்ரேயர் பண்ணுறது ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருந்துச்சு. உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான ஒரு மனநிலையில் இருந்தேன் அந்த ஒரு டைமில். வீட்டில் சில பல ஃபன் போயிட்டு இருந்துச்சு. அது என்ன ஃபன்னா, தாத்தாக்கு மரியாதை அளிச்சிட்டு இருந்தார் தம்பி. ஆசீர்வாதம் பண்ணுங்க தாமஸ், ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்க பண்ணது. அப்படியே வெகு நேரமாக சும்மாவே இருந்தேன், எதுவுமே பண்ணல, சும்மாவே அப்படியே போயிடுச்சு டைம். ஈவினிங் டைமில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகணும். அதுக்காகவும் தயாராகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தேன். இந்த ஒரு ஃபங்க்ஷன்லையும் நார்த் இந்தியன் ஸ்டைலில் காப்பி பண்ணலாமேன்ட்டு நார்த் இந்தியன் மாதிரியே ரெடி ஆகிட்டேன். அப்படியே நார்த் இந்தியன் மாதிரி இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபங்க்ஷனுக்கு என்னை கூட்டு போகிறதுக்கு எங்கள் அண்ணன் இருக்காரு, அவர் கூட வண்டியில் போயிட்டேன். இங்கே ஒரு காமெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் போக வேண்டிய ஃபங்க்ஷன் பதிலாக வேற ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு அங்கே போயிட்டு யாருன்னே தெரியாதவனு தெரிஞ்சுதான் நாங்கள் அந்த ஃபங்க்ஷனை விட்டே விளாண்டேன். ஃபங்க்ஷனில் ரொம்பவே முக்கியமான வேலையை பார்த்துட்டு இருந்தோம். அந்த வேலைகளையும் பார்த்துட்டு அப்படியே அந்த வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஒரு நல்ல தூக்கத்தை போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். Bye bye.